குற்றாலம் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழையால் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். குற்றாலம் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழையால் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் திரவிய சம்பத். திரவிய சம்பத், விவரம். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நேற்று இரவு முதலே பல்வேறு பகுதிகளில் அதிக அளவில் மழை பெய்து வந்தது. இந்த நிலையில் குற்றாலத்தில் இருக்கக்கூடிய அந்த மெயின் அருவி, சிற்றருவி, ஐந்தருவி உள்ளிட்ட பல்வேறு அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கானது அதிக அளவில் ஆர்ப்பரித்து கொட்டி வருகின்ற நிலையில சுற்றுலா பயணிகளுக்கு இங்கே வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதுமே அந்த வடகிழக்கு பருவமழையானது அதிக அளவில் பெய்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் ஒரு மாதத்திற்கும் மேலாக இந்த குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையிலே இன்று காலை முதலே ஒரு நாள் தற்காலிகமாக வனத்துறை சார்பிலே குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதனாலே சுற்றுலா பயணிகள் இங்கே பல்வேறு பகுதிகளில் இருந்து இங்கே அதாவது குற்றாலம், ஐந்தருவி, பேரருவி, சிற்றருவிகளில் குவிந்திருக்கக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்காமல் அதாவது குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லாததால் ஒரு ஏமாற்றமுடனே திரும்பி செல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிந்தது. அதனைத் தொடர்ந்து இங்கே வந்திருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலே சுற்றுலா பயணிகள் இங்கே குவிந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? இப்போ அந்த குற்றாலத்துக்கு வந்திருக்கீங்க, குளிக்கிறதுக்கு ஒரு அனுமதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் ரொம்ப ஆசையாக வந்தோங்க. சபரிமலை போயிட்டு இப்போ தான் வந்தோம். நாங்கள் நாமக்கல், ராசிபுரம் இங்கே வந்தோம். சுற்றுலாத்தலங்கள்லாம் வந்தோம். அதிக தண்ணி வரதுனால குளிக்க விடல, ரொம்ப ஏமாத்தோடு போகிறோம். அதனால் திரும்ப சரி மேலே ஐந்தருவிக்கு போகலான்னு பார்க்குறோம். அங்கேயும் தண்ணி வருதா இல்லை குளிக்க விட்றாங்களா என்னமோ தெரியல, போனால் தாங்கியே தெரியும். அதாவது இப்போ அந்த சுற்றுலா பயணிகள் இங்கே வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் பெரும்பான்மையானவர் சபரிமலைக்கு மாலை அணிந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பக்தர்களாகவே இருக்கிறார்கள். தற்போது அண்மை செய்தியாக இந்த ஐந்தருவியில் மட்டுமே நீரின் அளவானது குறைந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அங்கே மட்டும் சுற்றுலா பயணிகளுக்கு குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் இந்த நாம் நிற்கக்கூடிய இந்த பேரருவியிலே அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகிறார்கள். இங்கே இருப்பவர்களுக்கு உள்ளே அனுமதிக்கப்படாத ஒரு சூழ்நிலை இருப்பதால் அந்த அருவியின் வெளிப்பகுதியில் இருந்து கொண்டே இங்கிருந்து வெளியில் இருந்து கொண்டே அருவியை பார்த்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மற்றொரு சுற்றுலா பயணியிடம் கேட்கலாம். தம்பி வணக்கம், நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க? சேலம். எங்கிருந்து வந்திருக்கீங்க? இப்போ அந்த அருவியில குளிக்க விடாத ஒரு சூழ்நிலை இருக்கு, எப்படின்னு பேசுங்க. நாங்கள் சேலத்துலேருந்து வரோம். சபரிமலைக்கு போயிட்டு வரும்போது சரி இங்கே ஆசையாக வந்தோம் குளிக்கலான்ட்டு. அப்புறம் இங்கே பார்த்தா இது நேற்று ஏதோ அருவி வெள்ளம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் மன கஷ்டமாகி போச்சு. அப்புறம் திருப்பியும் திருச்செந்தூர் போகலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். இங்கே பாத்ரூம்லேயே குளிச்சுட்டு திருச்செந்தூர் போகலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். அதாவது இந்த தொடர் மழையானது திடீரென பல்வேறு பகுதிகளில் பெய்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாலே ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, பயணிகள் பக்தர்கள் ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையும் பார்க்க முடிந்தது. இவர்கள் இங்கே குளிக்க முடியாததால் தாங்கள் மன வேதனை அடைந்து வெளியூருக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. பெண் பயணிகளும் இங்கு அதிக அளவில் குவிந்திருக்காங்க. இப்போ நம்மகிட்ட ஒரு பெண் பயணி இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். மேடம் வணக்கம் மேடம், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? குற்றாலத்துக்கு. ராஜபாளையத்துலேருந்து வந்தோம். தண்ணி ரொம்ப வர்றதுனால குளிக்கவில்லை, அதனால சரி ஓகே அப்படின்னு வியூ மட்டும் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம். பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் தங்களுடைய அதாவது குளிப்பதற்கு தங்களுடைய ஆசையே நிறைவேறவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையும் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.